இன்னைக்கு போனோம்டா ஆம்பளைகள் எல்லாம் காதுல மின்னியும் கழுத்துல மாலையும் காப்பும் முடிய வச்சு பூழ்வு காட்டிக்கிட்டு ஆம்பளைகள் போறானுகள். பொம்பளைகள் போறாளுகள் சார் டைம் எத்துன்னு கேட்டுப்படுத்தான் பார்த்தா பொம்பளை பிள்ளை அப்படி பொம்பளை இப்படியே கரைஞ்சிக்கிட்டு வருது. சரி இது கொழும்பு வழிய சிங்களவன் தான் போறான்னு போனா நம்மட ஊர்ல பிள்ளைங்க வல்லாம வெட்டி கடலுக்கு போய் வேர்வை சிந்தி கோபிசத்துல ஏறி ஓடு கவுட்டு உழைச்சி காசு எடுத்து பிள்ளைய கொழும்புக்கு அனுப்புற கோர்ஸ் முடிக்க சொல்லி கோர்ஸ் அங்க என்ன கோர்ஸ் முடிக்கார் கொண்ட கட்டுற கோர்ஸ் முடிக்கார். கொழும்புக்கு போய் பார்த்தா ஊர் என்னையாம் நின்ற ஊராம் கலிசனோட வந்து போறான் பஸ் அடிக்கு. கலிசன் ஒரு சாதி முடியல ஒரு 7-8 கலர் முடியல ஒரு கிரிக்கெட் பிளேயர் வருவான் முடிக்கு ஒரு சாதி 7-8 கலர் அடிச்சு வைக்கல் தலை அழகாவாயிருக்காது. அவன் முடி அப்படியே குழைச்சி விட்டுட்டு முதல் சீப் எடுத்து பாந்துக்கிட்டு போறான் நம்ம டாக்டர். இப்ப அப்படி இல்லை, கண்ணாடிக்கு முன்னுக்கு 1/2 மணி நேரம் வந்துட்டு கடைசியா குழைச்சி விட்டு போட்டு அதான் நம்ம பேச போவான். போட்டு விர காட்டுறான் ட்ரௌசர்கள், முடங்கால் வரைக்கும் ட்ரௌசரை இழுத்து மடிப்பான். தொங்கல் கரண்ட காலுக்கு இருக்குது. அந்த ரவுசரை நீட்டி விட்டா செருப்பெல்லாம் போட இயலாது. பாருங்க இப்ப வார ரவுசரை பாருங்க, ரவுசரை மடிச்சு 4-5 கணத்துல சுத்தி வச்சிருப்பான். அப்பான் சரியா இருக்கும் கணக்கா. அப்ப கரண்டை காலு கீழே போறதுதான் பெஷன். நபீத பெஷன் எல்லாம் பெஷன் இல்லை. இப்ப மனநிலை என்ன பிள்ளைகளை கொஞ்சம் கரண்டை காலுக்கு மேல நாம உடுத்து போனா 40க்கு எடுத்த ஆளு ட்ரௌசர். அது அவருக்கு ஃபேஷன் தெரியாது, நாகரிகம் தெரியாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரண்டை காலுக்கு கீழே உடுக்காதங்க வாப்பான்னு சொன்னா அதை பின்பற்றுறது கஷ்டமா இருக்கு. இவன் கரண்டை காலுக்குள்ள 1.5 முழம் வச்சு சீலையை போட்டு தச்சா அதை இழுத்துக்கு போறது நமக்கு கஷ்டமே இல்லை. கொஞ்சம் பேரை ரவுசரை கால் கட்டு கரைஞ்சி இழுபட்டு தேஞ்சி செருப்பு அரைச்சி தோட்டு தூத்து அது இருக்கிற நரைகள் வளவுக்கு எடுக்கொண்டாந்து அவ்வளோ இருக்குது. ஆனா அதான் ஃபேஷன். அவருக்குத்தான் சபையில மதிப்பு கூட. சரியான கலர். அவர் நபியுடைய ஸ்டைல போறதுக்கு நமக்கு வெக்கம் வருதுண்டா என்ன இடத்துல நம்மளை கொண்டு வந்து இந்த யூத கிறிஸ்தவர்கள் வச்சிருக்காங்கன்னு சிந்திச்சு பாருங்க. அதே மாதிரியாக பெண்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து வாழ சொன்னார்கள். திரை மறைவில் நின்றுதான் பேசணும் என்றார்கள். முகத்துக்கு கீழே போட்டு மறைக்க சொன்னார்கள். இன்னைக்கு உடுப்புல நல்ல காத்தோட்டமான ஜன்னல் கதவெல்லாம் வச்சுக்கிட்டு தான் சட்டை எல்டிஷன் ஃபேஷன். சல்வார் கிட்டு கடைக்கு வருது, கையை வேறையா கொடுக்கான்னு விரும்பி நான் வச்சுட்டா இல்லாட்டி பிள்ளைக்கு வை போ கக்கா துறைச்சி எறிகிறதுக்கு சல்வார் கிட்டு வேற கை வேற வருது. அப்ப கையை வச்சு தைக்கணும் உடுப்பு பழசா போய்த்திரும். அப்படி கொஞ்சம் பெண்கள் நிலைமை. ஏன்னா கையை தச்சு வர கட்டினா போடலாம், கையை வச்சு தைக்கணும் புள்ள பெருத்து வச்சு சட்டை காணா போயிட்டு கை அலுமாரிக்க புத்தா புதுசு சட்டை பழசு. இப்படித்தான் இன்றைக்கு வந்து யூத கலாச்சாரங்களை நாங்க பின்பற்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கலாச்சாரங்களை நம்ம வெறுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் அவர்களுடைய திட்டமிடல்கள், அவர்களுடைய முயற்சிகள் ரொம்ப வேகமாக நடந்துகிட்டு இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். யூத கிறிஸ்தவர்களை பின்பற்றுவதில் இருக்கக்கூடிய சிரமங்களை எல்லாம் நாங்கள் தூக்கி வீசுகின்றோம். அசிங்கங்களை எல்லாம் நாங்கள் பொருட்படுத்துவது கிடையாது. கெப்கட்டு இன்னைக்கு நம்முடைய சமூகத்தில் எப்படி பேசுறாங்க வெட்டுறாங்க தெரியுமா? பெரியவனோடு சின்ன பிள்ளை 1.5 வயசு பொடியனை கொண்டே சலுங்கடை கதிரையில கொண்டே வச்சு போட்டு வெட்டு கெப்கட். இது பாப்பாடை ஸ்டைல். பொம்பளைய சுபஹானல்லாஹ். இந்த பெண்களுக்கு இந்த டிவியில வந்த அந்த நடிகர்கள், டிவியில வந்த ஃபேஷன்கள் அது மனசுல பட்டு தாக்கஞ்சல். பொம்பளை புருஷனுக்கிட்ட சொல்லி ஒரு ஆள் பிள்ளைய கொண்டு போய் கெப்கட்டு வெட்டிக்குவாங்க. அந்த புள்ளோட கோலம் குறைஞ்சி பார்க்க இயலாது. எப்படி இருக்கு அந்த புள்ள? கெப்கட் ஒன்று ஒழுங்கா மொட்டை அடிச்சாலும் அழகா இருக்கும் புள்ள, இல்லாட்டி முடிய வச்சு அழகா இருக்கும். ஒரு பக்கத்தை சிறை சுட்டு போட்டு ஒரு பக்கத்தை வச்சா எப்படி இருக்கு? கிளி கடிச்ச தேங்காய் பாதி மாதிரி. இவ்வளவு ஒரு அசிங்கத்தை நாங்க இன்னைக்கு ஒரு அழகா எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். யூதர்களுடைய கலாச்சாரம் தான் எங்களுடைய கலாச்சாரம். அவன் முடிக்கு மஞ்சள் அடித்தா நாங்க மஞ்சள் அடிப்போம், பச்சை அடித்தா பச்சை அடிப்போம், மொட்டை அடித்தா மொட்டை அடிப்போம், முடங்காலுக்கு போட்டா முடங்காலுக்கு போடுவோம், கரண்டை காலுகளை உடுத்தா கரண்டை காலுகளை உடுப்போம். அவர்கள் தான் எங்களின் அவுலியாக்கள் என்று சொல்கின்றனர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுக்கமாக ஆடை அணிவதை தடை செய்தார்கள்.
இறுக்கமாக ஆடை அணிவதை தடை செய்தார்கள். உடனே பார்த்தான், ரைட், உங்களை எல்லாம் இறுக்கமா அணிய வைக்கணும். அவன் வந்தான், கிரிக்கெட் பிளேயர்கள், நடிகர்கள், டான்ஸ்காரர்கள் வந்து போட்டான்னு உடுப்பு தச்சு போட்டானா, போட்டு தச்சானாண்டு ஒரே டென்ஷன் ஆயிருக்கு. இன்னைக்கு நம்மளோட பிள்ளைகள் போட்டுக்கு போறானுகள், அநேகமா அந்த ரவுசரை கலட்டுறா, இன்னொரு ஆளை உதவி தேவைப்படும், ஒரு ஆள் காலை பிடிச்சி ஓடும், டிஷர்ட்டை கிளப்ப இயலாது, என்ன செய்யறானுன்னு தெரியல. இறுக்கமான உடுப்பு நபி அவர்கள் தடுத்தாங்க. அதன் விசிட்டிங் கார்டு அடிச்சு பர்த்டேக்கு அழைச்சி அன்பளிப்பு பொருட்கள், உணவுகள், விருந்துகள், சாப்பாடுகள். அன்றைக்கு நம்மளோட பிள்ளைகள் ஸ்கூல் காலேஜ் வருகுது, தொபியோட வருது. என்னன்னா அன்றைக்கு எங்களோட வகுப்பில் ஒரு பிள்ளைக்கு பர்த்டே. 6 பிள்ளை, மேரியா இல்ல பாத்திமா, நம்மட பாத்திமா. அப்ப 6 பின்பற்றாங்கன்னு பாருங்க. பர்த்டே கொண்டாடுறாங்க அவங்க இருந்து, புது வருஷம் கொண்டாடுறான் அவன் இருந்து. புது வருஷம் ஆருடைய கொண்டாட்டம்? ஆருக்கு பெருநாள்? கிறிஸ்தவனுக்கு பெருநாள். கிறிஸ்து பிறந்து 2010 ஜனவரி 1 கொண்டாடுவான். எப்படி? கிறிஸ்து பிறந்து இன்றைக்கு 2010ஆம் ஆண்டு கிறிஸ்தவ பெருநாள். நம்முடைய முஸ்லீம் கடைகளுக்கு ஹாப்பி நியூ இயர் ரிஜிபமால் அடிச்சு பஞ்செல்லாம் அப்படியே ஒட்டி பல்பெல்லாம் போட்டு வாங்க, எங்களுடைய மதத்தை மாத்திட்டோம் வாங்க. நாங்க முஸ்லீம்கள் கிடையாது, சும்மா டெக்ஸ்டைல் பேரு தான், என்ன ஒரு இஸ்லாமிய பேரு, ஆயிஷா, பாத்திமா, ஃபாருக்குன்னு சொல்லி. ஆனா கண்ணாடியில போட்டிக்கு நாங்க கிறிஸ்தவர், நாங்க கிறிஸ்தவர்கள் வாங்க. அப்ப அந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த ஆதிக்கங்கள் இன்றைக்கு முஸ்லிம்களிடத்தில் இருக்கிறது. அதுல ஒன்றுதான் இன்றைய தினம் காதலர் தினம். காலையில இருந்து ரேடியோவை திறந்தா ஒரே காதலி, கள்ளக்காதலி, கடவுள காதலி, உலகத்தை காதலி, காற்ற காதலி, காதலி காதலி காதலி. கோல் எடுக்கிறதும், பாட்டு கேட்கறதும், வாழ்த்து சொல்றதும், SMS பண்றதும் நம்மளுக்கு யாரு என்று விளங்குதுண்டா? முஸ்லிம்கள் தான் கூட போறாங்க, முஸ்லிம்கள் கொண்டாடுறாங்க. போன்ல SMS, மௌலவி என்று தெரிஞ்சுக்கிட்டு எனக்கும் ஒரு SMS அனுப்பினார்கள், ஹாப்பி வேலண்டைன் டே. அந்த அளவுக்கு பைத்தியம் பிடிச்சுக்கிட்டு நம்முடைய சமூகம் அலையுது. முஸ்லிம்களிடத்தில் மாணவர்கள் கூடுதலாக கொண்டாடுகின்றனர். பாடசாலை தெருக்கள், பாடசாலை சுவர்கள், டியூட்டரி ஓட்டுகள், அதுக்கு முன்னால் உள்ள சந்திகள் இன்னைக்கு வந்து ஹாப்பி வேலண்டைன் டே என்று சொல்லி இன்னைக்கு வாழ்த்து செய்தி அடிக்கப்படுறதும், இன்னைக்கு கிஃப்ட்டுகள் கொடுக்கறதும், இன்னைக்கு பார்த்து சாக்லேட் கொடுக்கறதும், இப்படி இந்த நிகழ்ச்சிகளை கொண்டாடத்த நம்முடைய ஊர் சுவர்களும் நோட்டீஸ்களும் இதை காட்டி கொடுத்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கு காதல தினம் முனிசிபத்தியா போயிட்டு வரட்டு விடு. நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய கேடு என்ன? எது அனாச்சாரம் அதுக்கு வழி வைக்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு மாமனார், ஒரு மாமியா, ஒரு மருமகன் தாய் தகப்பன் பிள்ளையும் போல. வீட்டுக்கு மருமகன் வந்தா, மகளை புருஷன் வந்தா மாமியா பக்கத்துல போய் இருக்கலாம், அவன் உம்மா மாதிரி. மாமியாவை மோட்டார் பைக்கில் ஏற்றிக்கிட்டு அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், அவன் மகன் மாதிரி. மருமகனுக்கு மொக்காடு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நம்முடைய சமூகம் என்ன செய்தா, மருமகன் ஊட்ட வந்தா மாமியா ஓடிடுவா, அடுத்த வீட்டுக்கு. இந்த மருமாமன் சர்வக்கம் பண்ணா ஓடிடுவா. ஓடினா ஓட வேண்டிய மதினி வருவா. என்ன மச்சான், ஓட வேண்டியவ அவதான், அவத்தான் இவர் பார்க்க இயலாது, பக்கத்தில் இருக்க இயலாது. அவ வந்தா மதினியை ஏற்றி போறான் ஹாஸ்பிட்டல்ல, பைசிக்கலுக்கு. ஹாஸ்பிட்டல்ல பைசிக்கல்ல ஹாஸ்பிட்டலுக்கு மதினியை ஏற்றி போறான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல்ல புள்ள போடுற ஓட்டில் இருக்கா, மதினியும் மச்சான் மோட்டார் பைக்கில் சாப்பாடு எடுத்துக்க போறாங்க. அந்த ரோஷம் இல்லாத பொம்பளை படுத்துக்கிட்டேன்னு சொல்றா, மச்சான நல்லா கவனி, மச்சான் நல்லா கவனிச்சு விட்டுருவார். அவ வர இவ பியோஜிய பாக்குற நிலைமையெல்லாம் பெரு. இந்த சமூகத்தில் இருக்கிற கேடு நாம கண்காணிக்காதது. இஸ்லாம் சொல்லிட்ட அந்த சட்டங்களை பேண வேண்டும், போட்ட வேலிகள் மீறப்படக்கூடாது, நம்முடைய குழந்தைகளை கவனிக்க வேண்டும். இப்படி நாங்க ஒரு கண்காணிப்பு செய்யலாட்டி இந்த வேலண்டைன்ஸ் டே விபச்சார டேயாக மறுபடியும் லூப்பர்ஸ் காலியா டேயாக மாறதுக்கு அவ்வளவு காலம் எடுக்காது.